வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மக்களோடு தைப்பொங்கல் நிகழ்வில் ஜனாதிபதி அனுர. மன்னாரில் உத்தியோகபூர்வமாக இணைக்கப்பட்ட தேசிய மின் கட்டமைப்பு. காலிமுகத்திடலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நபர் போலீஸ் அதிகாரிகளை கைது செய்யுமாறு போராட்டம். யாழில் காதலனின் நிர்வாண புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றி பழிவாங்கிய முன்னாள் காதலி கைது. இலங்கையில் பலருக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, உங்களுக்கு தெரியாமல் நடக்கும் மோசடி. பெண்ணை கைது செய்ய சென்ற விசேட அதிரடி படையினருக்கு நேர்ந்த நிலை, திடீர் சுற்றி வளைப்பில் சம்பவம். சிறையினால் வழங்கப்படும் உணவை சாப்பிட மறுக்கும் கசப்ப தேரர், புத்தர் சிலை விவகாரத்தில் விளக்கமறியல். பிரித்தானியாவில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை பெண் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். என்பிபி அரசாங்கம் தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவை முடக்குவதற்கு முயற்சி, எழுந்துள்ள குற்றச்சாட்டு. தற்போதைய ஆட்சி ஊழலற்றது, ஆஸ்திரேலிய தூதுவர் தெரிவிப்பு. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலைகள் குறைப்பு. போராட்டத்தில் குதித்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம். எக்ஸ்பிரஸ் பேர்ல் வழக்கு, 7 பேருக்கு பயண தடை. பெண்கள் வீட்டிலிருந்தே அரசு பணியில் ஈடுபட வாய்ப்பு, அரசாங்கம் பரிசீலனை. கலப்பு பொறிமுறையூடாக தீர்வுகளை காணுகிறோம், எட்டுகிறோம் என்று சொன்ன அரசாங்கம் மாறி மாறி வந்த பொழுது, இந்த அரசாங்கம் அதனை எதிர்த்து கிடப்பிலே போட்ட பொழுதும் பொங்கல் தினத்தையொட்டி யாழ்ப்பாணம் சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட பூஜைகள் மற்றும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார். வடக்கு மாகாண சபையின் ஏற்பாட்டில் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு மிக விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் விழா நேற்று வேலணை தெற்கு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்றலில் நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழர் பாரம்பரிய முறைப்படி வரவேற்கப்பட்டுள்ளார். இதன்போது பொங்கல் பானையில் அரிசியிட்டு பொங்கலை ஆரம்பித்து வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் யாழ் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தில் பொங்கல் சங்கமம் எனும் தொனிப்பொருளில் தைப்பொங்கல் விழா இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஆலயத்தில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்டதுடன் சுற்றுலா பணியகத்தின் கண்காட்சிகளையும் பார்வையிட்டுள்ளார். இதேவேளை 2050 ஆண்டளவில் நிகர பூச்சிய கார்பன் உமிழ்வு இலக்கை எட்டும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு இணங்க மன்னாரில் நிர்மாணிக்கப்பட்ட 20 மெகாவாட் கொள்ளளவை கொண்ட மன்னார் வின்ஸ்கேப் காற்றாலை மின் நிலையம் உத்தியோகபூர்வமாக தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது நேற்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் உத்தியோகபூர்வமாக தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. மன்னார் வின்ஸ்கேப் காற்றாலை மின் திட்டத்தின் கீழ் நாட்டின் வலுசக்தி வரலாற்றில் முதன்முறையாக தலா 5 மெகாவாட் கொள்ளளவை கொண்ட மிகப்பெரிய 4 காற்று விசையாழிகள் இங்கு நிறுவப்பட்டுள்ளன. உள்நாட்டு நிறுவனம் ஒன்றினால் இத்திட்டம் முழுமையாக செயற்படுத்தப்படுவதால் வெளிநாட்டு ஒப்பந்தக்காரர்களுக்கு செல்லும் பாரிய வெளிநாட்டு செலவாணியை நாட்டிற்குள்ளேயே தக்க வைத்துக் கொள்ள முடிந்துள்ளதோடு இது உள்நாட்டு பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த பங்களிப்பு செய்கிறது. நினைவு பலகையை திரைநீக்கம் செய்து காற்றாலை மின் நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி விசையாழிகளை இயக்கி வைக்கும் நிகழ்விலும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. காலிமுகத்திடலில் உள்ள அதி உயரமான மின்கம்பத்தில் ஏறி போலீஸ் அதிகாரிகள் 6 பேரை கைது செய்யுமாறு நபர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். எம்பிலிப்பிட்டியவை சேர்ந்த ஜீவன் என்ற நபரே இவ்வாறு நேற்று மதியம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். களனி போலீஸ் பகுதியில் 6 போலீசார் தன்னை தாக்கியதாகவும் அவர்களை உடன் கைது செய்யுமாறும் கோரிக்கை விடுத்து பதாகை ஒன்றை எழுதி வைத்துவிட்டு மின்கம்பத்தில் ஏறியுள்ளார். அத்துடன் உடனே அந்த 6 போலீசாரும் காலிமுகத்திடலுக்கு வர வேண்டும் எனவும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் கோஷம் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு தீயணைக்கும் படை வீரர்கள் மற்றும் தீயணைக்கும் வாகனங்கள் ஆகியன வரவழைக்கப்பட்டு குறித்த நபர் கீழே இறக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தனது முன்னாள் காதலனின் நிர்வாண புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றியதாக கூறப்படும் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தில் வசிக்கும் 25 வயதுடைய இளம் கணினி பொறியாளர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது நிர்வாண புகைப்படங்கள் வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டதாகவும் அது அவரது முன்னாள் காதலியால் பகிரப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார். அதற்கமைய வடக்கு மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் முன்னாள் காதலியின் செயற்பாடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவர் முறைப்பாட்டாளருடன் சுமார் 15 ஆண்டுகளாக காதல் உறவில் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. தனது காதலனை பிரிந்ததால் அவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் வேதனை அடைந்ததாகவும் அதனால் பழிவாங்கும் நோக்கில் இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்ததாக விசாரணையின் போது தெரிவித்துள்ளார். யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் பெண் ஒருவரை கைது செய்வதற்கு சென்ற வேளை அங்கு போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினருடன் பொதுமக்கள் முறுகலில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள பெண் ஒருவரை கைது செய்வதற்காக மருதங்கேணி போலீசார் விசேட அதிரடிப்படையினருடன் இணைந்து நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள குறித்த வீட்டை திடீர் சுற்றி வளைப்பு செய்துள்ளனர். இதன்போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபரை கைது செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்றதுடன் குறித்த வளாகத்தை மோப்பனாய் கொண்டு சோதனை செய்துள்ளனர். போலீசார் அத்துமீறி தமது வீட்டை சோதனையிடுவதாகவும் அநாகரிகமாக நடந்து கொள்வதாகவும் கூறி பொதுமக்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து போலீசார் விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் குறித்த பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அதே பகுதியில் 9 கஞ்சா பொதிகள் விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியிருந்த போதிலும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்தவர்கள் மற்றும் யாசகர்களின் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி சிம் அட்டைகளை போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பெறுவதாக மத்திய மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் லலித் பத்ராயன தெரிவித்துள்ளார். தொலைபேசி நிறுவனங்கள் முறையாக அடையாளங்களை உறுதிப்படுத்தப்படாமல் சிம் அட்டைகளை வழங்குவது போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு பெரும் தடையாக உள்ளது. போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் சிறையில் கடத்தல்காரர்களுடன் தங்குவதால் சிறைச்சாலைகள் குற்றவாளிகளை உருவாக்கும் தொழிற்சாலைகளாக மாறி வருவதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களை குற்றவாளிகளாக பார்க்காமல் நோயாளர்களாக கருதி அவர்களின் சுயவிருப்பின் பேரில் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தும் மனநிலை சமூகத்தில் உருவாக வேண்டும் எனவும் போதைப்பொருள் ஒழிப்பில் போலீசாருடன் கிராம உத்தியோகத்தர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளையும் உள்வாங்கி ஒரு வலுவான பொறிமுறையை உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் பெயர்களில் ஆரம்பிக்கப்பட்ட வங்கிக் கணக்குகள் மூலம் கோடிக்கணக்கான பணம் பரிமாறப்படுவதையும் வங்கி சட்டங்களால் அவற்றை விரைவாக கண்காணிக்க முடியாமல் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அஸ்வெஸ்ம கொடுப்பனவு பெறும் குடும்பங்களில் யாராவது போதைப்பொருள் பயன்படுத்தினால் அவர்கள் புனர்வாழ்வுக்கு செல்வதை அக்கொடுப்பனவிற்கான ஒரு நிபந்தனையாக மாற்ற பரிந்துரைக்கப்பட்டுள்ளதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட கசப்ப தேரர் சிறையினால் வழங்கப்படும் மதிய உணவை மறுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை கோட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரைக்கு சொந்தமான பூமியில் புத்தர் சிலையினை பிரதிஷ்டை செய்தபோது ஏற்பட்ட அமைதியற்ற சூழ்நிலை தொடர்பாக பலாங்குட கசப்ப தேரர் உள்ளிட்ட 4 தேரர்களும் மேலும் 5 சந்தேக நபர்களும் கடந்த 14ஆம் தேதி திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் அடைக்க உத்தரவிடப்பட்டனர். இவ்வாறான நிலையில் திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று முன்தினம் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அங்கு குறித்த வழக்கின் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட 11 பேரில் 9 பேர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். அந்த குழுவில் திருகோணமலை கோட்டை வீதி ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் விகாராதிபதி மற்றும் பலாங்குட கசப்ப தேரர் அத்துடன் நந்த தேரர் ஆகியோரும் உள்ளடங்கியிருந்தனர். இச்சம்பவம் குறித்து திருகோணமலை துறைமுக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மேலதிக அறிக்கையொன்றை சமர்ப்பித்து சந்தேக நபர்களுக்கு எதிராக கடற்கரை பாதுகாப்பு சட்டத்தை மீறியமை மற்றும் சட்டவிரோத கட்டுமானங்கள் போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் விடயங்களை முன்வைத்துள்ளனர். முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த திருகோணமலை நீதவான் கசப்ப தேரர் உட்பட மேலும் 5 சந்தேக நபர்களையும் ஜனவரி 19ஆம் திகதி வரை ரிமாண்ட் சிறையில் அடைக்க உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை பெண் தொடர்பான தகவல்களை அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. கார்டிப் பகுதியில் தனது முன்னாள் மனைவியை குத்திக் கொலை செய்ததாக இலங்கையரான கணவன் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளார். கடந்த ஆண்டு இலங்கையை சேர்ந்த 32 வயதான நிரோதா நிவுன்கெல்ல படுகொலை செய்யப்பட்ட நிலையில் வீதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கொலையுடன் தொடர்புடையவர் என கைது செய்யப்பட்ட முன்னாள் கணவரான 37 வயதான திசார வேரகலகே குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளார். இதனை அடுத்து எதிர்வரும் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அன்றைய தினம் அவருக்கான இறுதி தீர்ப்பு வழங்கப்படவும் உள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி காலை வேளையில் சவுத் மோர்கன் பிளேஸ் என்ற பகுதியில் இரத்த வெள்ளத்தில் 2 கார்களுக்கு இடையில் சடலமாக குறித்த யுவதி மீட்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு குழுவினர் உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை மீட்டுள்ளனர். இதன்போது அவரது உடலில் பல இடங்களில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்ட காயங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சிவில் சமூக ஆர்வலர் கீர்த்தி தென்னக்கோன் குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவின் உறுப்பினராக இருந்த சட்டத்தரணி யகத் லியனராட்சி சமீபத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்தமைக்கு அந்த நிறுவனத்தின் சுயாதீன தன்மையில் அரசாங்கம் ஏற்படுத்திய அழுத்தங்களே காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தகவல்களை பெற்றுக்கொள்ளும் நடைமுறையை தடுத்து ஆணைக்குழுவின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்னெடுத்த தூர நோக்கற்ற வேலை திட்டமே இதற்கு
இதற்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு முரணாக செயற்படுமாறும் தகவல்களை வழங்க வேண்டாம் எனவும் அரசாங்கத்தினால் ஜனாதிபதி செயலகத்திற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தென்னக்கோன் இங்கு வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அவமதித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டின் ஜனநாயக நிறுவனங்களின் தற்போதைய நிலைமை ஆபத்தானதெனவும் கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை நியமிக்க தவறியமை மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய தரப்பினர் சட்டமா அதிபர் திணைக்களத்தை இலக்கு வைத்து நடத்தும் தாக்குதல்கள் ஒட்டுமொத்த ஜனநாயக நிறுவன கட்டமைப்பையும் சீர்குலைக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கீர்த்தி தென்னக்கோன் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் மத்தியூ டத்வோர் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரரை சந்தித்து அரசியல், பொருளாதார மற்றும் அபிவிருத்தி சார்ந்த முக்கிய கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். இலங்கை, ஆஸ்திரேலியா ஆகிய இரு நாடுகளுக்கிடையிலான நீண்டகால நட்பு உறவுகள், ஜனநாயக மதிப்பீடுகள் அடிப்படையில் உருவான கூட்டுறவுகள் மற்றும் வடக்கின் நிலவரம் உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக இந்த சந்திப்பின் போது கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ரஜீவன், ஸ்ரீ பவானந்த ராஜா, யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன், இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவரின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு ஆஸ்திரேலிய அரசு வழங்கிய மனிதாபிமான உதவிகளுக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். பேரிடர் காலங்களில் அரசியல் வேறுபாடுகளை தாண்டி மக்களுக்காக துணை நிற்பதே உண்மையான சர்வதேச நட்பின் அடையாளம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலைகள் ஜனவரி 16 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைச்சின் அறிவிப்பின்படி 1 கிலோகிராம் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா பொதியின் விலை 125 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது. 400 கிராம் பால்மா பொதியின் விலை 50 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரை உடனடியாக நீக்கி பக்கச்சார்பற்ற விசாரணையை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியே இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் வைத்தியர் தேவநேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரை உடனடியாக நீக்கி பக்கச்சார்பற்ற விசாரணையினை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நேற்று பிற்பகல் தொடக்கம் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் நோயாளர் பிரிவுகள் இயங்கும் நிலையில் ஏனைய பிரிவுகளின் வைத்தியர்கள் இவ்வாறு பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடலில் தீப்பிடித்த எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பலுடன் தொடர்புடைய உள்ளூர் கப்பல் நிறுவனத்தின் 7 பிரதிநிதிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கப்பலின் மின்னஞ்சல் அமைப்பு நீக்கப்பட்டதாகவும் ஆபத்து இல்லை என்ற கூற்றுக்கள் இருந்த போதிலும் கப்பலுக்கு நுழைவு அனுமதி வழங்க ஹார்பர் மாஸ்டரை தவறாக வழிநடத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பான அதிகாரிகள் மட்ட விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியார் நாயகம் தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்கால சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதவான் வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் 23 ஒத்திவைத்துள்ளார். இலங்கையில் பெண் அரச ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கு அனுமதிக்கும் புதிய முன்மொழிவு குறித்து மகளிர் விவகார அமைச்சு தற்போது தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முன்வைத்த இந்த ஆலோசனையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த மகளிர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன இந்த யோசனையை திறமையான மற்றும் மிகவும் அவசியமான ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார். ஏனைய தெற்காசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பு குறைவாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் அதிகளவில் வேலைவாய்ப்பு சந்தையில் இணைத்துக் கொள்ள முறையான திட்டங்கள் நாட்டிற்கு தேவை என்றும் இந்த முன்மொழிவு மிகவும் முற்போக்கானதென்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமைச்சரவை மட்டத்தில் விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்ட பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். இந்த யோசனையை ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்திறனியுமான சமிந்திரணி கிரியல்ல முன்வைத்துள்ளார். பெண்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிப்பதன் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தில் அவர்களின் பங்களிப்பை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் குடும்ப பொறுப்புகள் காரணமாக வேலைக்கு செல்வதில் எதிர்கொள்ளும் சவால்களை குறைப்பதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் இது ஒரு தீர்வாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களுடைய மரபு திங்கள் பாரம்பரியமான தமிழர்கள் இயற்கையோடும் இறைவனோடும் சேர்ந்து தங்களுடைய வாழ்வியலை மேம்படுத்தி சென்றதனுடைய வரலாற்றின் அடையாளமாக தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் சிறப்பாக எல்லோராலும் அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் இந்த தை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும்
இனிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தெரிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ் மக்களுடைய நீடித்த நெடும் எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்ற அவர்களுடைய தேசிய அரசியல் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் எதிர்காலத்தில் தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர கௌரவமான அரசியல் தீர்வொன்றை எட்டக்கூடிய வகையிலும் தமிழர்கள் தங்களை தாங்களே ஆண்ட இனமாக அரசூச்சி வந்த இனமான தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு சுயாட்சியுள்ள இனமாக இந்த மண்ணிலே ஏனைய இனங்களையும் மதித்து ஜனநாயக பண்புகளையும் மதித்து அந்த ஜனநாயக விழுமியங்களோடு எங்கள் மண்ணிலே எங்களுக்கான வாழ்வை அமைத்துக் கொள்வதில் இந்த ஆண்டு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக இறையருள் என்பதும் இயற்கையினுடைய அருள் என்பதும் சூரியனுடைய அந்த உழைப்பும் சூரியனுடைய ஆகர்ஷிப்பும் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். அந்த இன்புற்று இருத்தல் என்பது இன்பமே சூழ்ந்து எல்லோரும் வாழுகின்ற வாழ்வாக இந்த தைத்திருநாள் வாழ்வு அமைந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் எங்களுடைய தமிழர் திருநாளான தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தைத்திருநாள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு காலம் மாறி வருகின்ற சூழலில் உலக ஒழுங்குகள் மாறி வருகின்ற இந்த நேரத்தில் உலகத்திலே இருக்கின்ற பல பதட்டமான செய்திகளுக்கு மத்தியில் இலங்கையிலே இருக்கின்ற முடிவெடுக்க முடியாத இலங்கையினுடைய ஒரு அந்தரித்த அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கின்ற இந்த நேரத்தில் குறிப்பாக ஒரு கல்வியிலே கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தம் கூட ஒரு சிறிய போராட்டத்தினூடாக உடனடியாகவே நிறுத்தப்படுகின்ற அளவுக்கு அறுதி பெரும்பான்மையை வைத்திருக்க அரசால் கூட முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது என்றால் தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனை தொடர்பில் அவர்களுடைய எதிர்கால நடவடிக்கைகள் இவ்வாறுதான் யாரோ ஒரு சிலருடைய உண்ணாவிரதங்களுக்கும் அல்லது யாரோ ஒரு சிலருடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கிடப்பிலே போடப்படுகின்ற விடயமாக மாறக்கூடும். அந்த ஐயங்களுக்கு மத்தியிலும் கூட சர்வதேச சமூகத்தினுடைய நம்பிக்கைகளை அழுத்தங்களையும் நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறோம். மிக முக்கியமாக தமிழர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெற வேண்டும். குறிப்பாக நேற்று முன்தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்தி, இலங்கையிலே பொறுப்புக்கூறல் நீதிய நிலைநாட்டல் என்பதற்கு அப்பால் பாலியல் ரீதியாக 1985 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை தமிழ் இளைஞர்கள் தமிழ் யுவதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு போர்க்காலத்திலே நடைபெற முடியாத அளவு மிக கொடுமைகள் எல்லாம் தமிழர்களுக்கு நடைபெற்றிருக்கிறது. அவ்வாறான அந்த போர்க்கொடுமைகள் பாலியல் கொடுமைகளை தாண்டி இலங்கை இன்னும் அது பற்றி ஒரு தீர்க்கமான தெளிவான எண்ணங்களுக்கு வரவில்லை என்ற குற்றச்சாட்டை மிக தெளிவாகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் தன்னுடைய செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இந்த செய்தி என்பது இலங்கைக்கான ஒரு அறிவுறுத்தல். ஏற்கனவே 2015 ஆண்டு கலப்பு பொறிமுறையூடாக தீர்வுகளை காணுகிறோம் எட்டுகிறோம் என்று சொன்ன அரசாங்கம் மாறி மாறி வந்த பொழுது இந்த அரசாங்கம் அதனை எதிர்த்து கிடப்பிலே போட்ட பொழுதும் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் இங்கே பாலியல் ரீதியான தொடர் குற்றங்களும் தமிழர்கள் மீதான இனக்குற்றங்களும் தமிழர்கள் மீதான இன அழிப்பும் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சர்வதேச சமூகத்தினுடைய கரிசனை அவர்களுடைய போக்கும் கவனிப்பும் எங்கள் மீது இருக்கிறது என்ற நம்பிக்கை இப்பொழுதும் எங்களுக்கு இருக்கிறது. எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற எங்களுடைய அந்த சிறிய நம்பிக்கைகளோடும் எண்ணங்களோடும் எங்களுடைய பயணம் தொடரும். நாங்கள் தேசிய இனமாக தமிழ் தேசிய இனம் தன்னுடைய விடுதலை பயணத்திலே மிக தெளிவோடும் நம்பிக்கையோடும் எதிர்காலம் பற்றிய ஒரு நல்ல நோக்கோடு தூர நோக்கோடும் தெளிவான பார்வையோடும் பொறுப்போடும் நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர இந்த ஆண்டு நல்லதாக அமைய வேண்டும் என்று இயற்கை என்னும் இறைவனை வேண்டி எல்லோரையும் மீண்டும் வாழ்த்துகிறேன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.